ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட்டில் இருக்க அந்த டீம் ட்ரோ டவுன் போய் எல்லோரும் போகிறோம். லீடர் போர்டை எட்ட போகிறோம். நான் ஏற்கனவே டாப் 25 இருக்கேன். டாப் 1 வரைக்கும் போக முடியுதான்னு பார்ப்போம். ப்ளே கொடுத்துப்போம். இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துருங்க. லைக் போடாமல் இருக்கீங்கன்னா லைக் போட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரஷ்யா ஒரு பிளாக் டேஷ் நேற்றே சொல்லியிருந்தேன். நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எல்லாம் புது ஈவெண்ட் விளாண்டுருப்பேன். அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ரஷ்யவர், அப்புறம் இப்போ பாப் டேஷ், அப்புறம் பிளாக் டேஷ் எல்லாமே டீம்ஸ்னால் வந்துருச்சு. நான் முன்னாடி இருக்கேன். என்றைக்கும் பின்னாடி இருக்கேன். நான் பின்னாடி போகல, ஏன்னா பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. பின்னாடி போகலாம், ஆனால் போக மாட்டேன். இப்போ போயிட்டேன். நான் சொன்னேன்னா அடிச்சு கீழே விட்டான். நான் அவனை அடித்தோடனே அவன் டீம்மேட் இன்னொருத்தன் அடிச்சிட்டானே. இவே பண்ணுவானான்னு தெரில. அவன் முடிவு பண்ணிட்டான். ஷீல்டில் போட்டுப்போம், பஞ்சு கொடுப்போம். இருங்க, ஜஸ்ட் மிஸ். ஐயோ, கீழே விட்டேன். பஞ்சு கொடுத்து அவன் டீம்மேட் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ரிவே பண்ணுவானான்னு தெரில. பார்ப்போம். வருமா ரிவே பண்ணுவானா? குவாலிஃபை ஆயாச்சு. செகண்ட் ரவுண்ட் பாப் டேஷ் டீமு. எனக்கு பாப் டேஷ் விளையாட தெரியாது, ஏன்னா அதில் வந்துக்கிட்டே இருக்கும் நிறையா. அந்த தண்ணியும் வரும். பாப் டேஷ் ரெட் கலரில் மாறுவாங்க. கஷ்டமாக இருக்கும் இருக்கிறதுலே. ஏன்னாச்சும் கிட்ட வந்தானா பறக்க விட்ருவேன். நான் தான் பார்ப்போம். அந்த இதை போட்டு பறக்க விட்டுருவேன். இந்த இருக்கு பிரிக்கு போடுவோம். பறந்துட்டான் பார்த்தீங்களா? நான் கிட்ட வாங்கலையே, பறக்க விட்றேன். வாங்க, என்னையே பறக்க விட்றேன். பஞ்சு பாப் டேஷ் நீங்கள் அந்த பாப் டேஷ் கிட்டே வந்துச்சுன்னா பஞ்சு கொடுங்க. அப்போ நீங்கள் நின்றுவீங்க அப்படியே. இருங்க, இப்போ போட்டு போமா. ஜெஸ்ட் தப்பிச்சிட்டான். நேற்று சொல்லுங்க, இது ஃப்ரீயாக தருந்தாங்க. சொல்கிறக்குள்ளே அடிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த பஞ்சு ஏறு வேஸ்ட் ஆகுது. எனக்கு பஞ்சு யூஸ் பண்ண தெரியாது அவ்வளோவா. தப்பிச்சிட்டான். நம்ம டீம்மேட் வேறு போயிட்டே இருக்காங்க. ரெட் கலர் பாப் டேஷ் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் 2ஆக மாறிடுவாங்க. இப்போ தாக்கி விட்டோம். ரிவ்யூ பண்ணுவானான்னு தெரில. குவாலிஃபை ஆயாச்சு. தேர்ட் ரவுண்டுக்கு வந்தாச்சு. லீடர் போட ஏற்றுவோமா தெரில. பார்ப்போம், ஜெயிப்போமாவே தெரில. எதிர் டீம் எங்கள் டீமில் 4 பேரும் நல்லா தான் விளாட்றாங்க. நான் ஒருத்தன், அதில் 4 பேரில் ஒருத்தன் நான் நல்லா தான் விளாட்றேன். ஃபஸ்ட்டு தோற்றுருப்பான், அதை நான் கண்டுக்கக்கூடாது. இன்னொரு நைட் மேன் இருக்கான், அவன் அடிப்போம். இன்னொரு நைட் மேன் இருக்கான், அவனை போய் அடிச்சுட்டு வரேன். இருங்க, அவனுக்கு எனக்கு என்ன சண்டை. மற்றவனா நம்ம டீம்மேட்டை பார்த்துவான். அவன் கோல்டு, நான் பிளாட்டினம். இப்போ பார்த்தீங்களா என்ன பண்ண எனக்கே தெரில. இருங்க, அடிப்போம். தப்பிச்சுக்கிருக்கான், தப்பிச்சிட்டான். பிரிக்லேருந்து நைட் மாதிரி இன்னொரு ஒன்றில் இருக்கான். எனக்கு கிளச் பண்ண தெரியும், நான் சொல்கிறேன். என்னைக்காச்சும் மாட்டுவேன், அன்றைக்கி கிளச் பண்ணுறேன். பஞ்ச் யூஸ் பண்ணும். இருங்க, நைட் மாதிரி அங்கே இருக்கா. ஒன்ஸ் கிட்ட வாங்க, என் கிட்ட வாங்க. எடுக்கணும்னு முடியுங்க. ஜஸ்ட் மிஸ். நம்ம டீமேட்டே அடிச்சிட்டு இருக்கேன் நான் உட்காந்து. பண்ணுமா? ஐயோ, தோற்றுருவோமோ? நம்ம டீம்மேட் ஃபுல்லாக தான் இருக்காங்க. ஐயோ, பறந்து அடிக்கிறான். அந்த பச்சை கலர் தான் விளாட்றான். பஞ்ச் பட்டிருக்கோம் அவன் மேலே. ஐயோ, அடிச்சிட்டான். நம்ம டீம்மேட் யாருமே சாவல. அங்கே டீம்மேட் தான் செத்து விளாட்றாங்க. பஞ்ச் கொடுக்கலான்னு பார்க்குறேன். இப்போ கிளச் பண்ணுற பாருங்க. கிளச் பண்ண. இவனை கீழே வந்துட்டேன். இவன் விட்டுனா இருக்கான். என் டீம்மேட் ரிவ்யூ பண்ணுவான்னு தெரில. பார்ப்போம். அது 2 தடவை பண்ணோன்னு 3ஆவது தடவை எனக்கு பயமாக இருக்குது. இப்போ கீழே வந்துடுவான். நான் அவன் டீம்மேட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கான். இவன் ரிவ்யூ பண்ணுவானான்னு தெரில. பார்ப்போம்.
ரிவே பண்ணுறா ஐயோ செத்துட்டோம். நெக்ஸ்ட் மேட்ச் விளாடுவோம், செகண்ட் மேட்ச் விளாடுவோம். இது ஃபஸ்ட் மேட்ச்னா இன்னும் டாப் 10க்குள்ளே வந்தாச்சு. இன்னும் லீடர் போர்டு ஏற்றணும், டாப் 1க்குள்ளே வரணும். கனெக்டிங் வருது. இது செகண்ட் மேட்ச்சு. இன்னும் யாராச்சும் லைக் போடாமல் இருக்கீங்கன்னா லைக் போட்டு வந்துடுங்க. அப்புறம் வந்து போன வீடியோவுக்கு வந்து லக்கி கமெண்ட் யாருன்னா வந்து தமிழ் செல்வன் ஒருத்தன். தமிழ் செல்வன் வருது. உங்கள் கமெண்ட்டும் வந்து லக்கி கமெண்ட்டாக உங்கள் நேம் சொல்லணுன்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். உங்கள் நேம் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து தட்டி விடுங்க, நான் சொல்கிறேன். வருது. கீழே போடுவேண்ணா. கீழே விட்டான் ஒருத்தன். ஐயோ அவனை அடித்தது அவன் டீம்மேட் அடிச்சிட்டான். சரி நம்ம டீம்மேட்னா இருக்கணும். ஒருத்தனா இருக்கானா? ஒருத்தர் ரிவே பண்ணால் கூட பரவாயில்ல, 3 பேருமே தோத்துடும். என்ன தோத்துருவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தோத்துடும், அவ்வளோதான், முடிஞ்சு. செகண்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் ரவுண்டே தோத்துட்டோம். ஐயோ ஏன் தான் இப்படி இருக்காங்க. இன்னும் டாப் 10க்குள்ளே என்ன இருக்கும், நாங்கள் விளாடுவோம். தேர்ட் மேட்ச் இது. யாருக்குன்னா ரஷ் அவர் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து பிடிக்கும். நேற்றே சொல்லியிருந்தா இந்த நைட் மேட்ரஸ் நான் எப்படி வாங்கினேன்னு சொல்லியிருப்பேன் நேற்று ஒரு வீடியோவில். அந்த வீடியோ பார்த்துட்டு வரலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போயே கீழே இருக்கும் அந்த வீடியோ, சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், கீழே இருக்கும். ரஷ் அவர் வருது, வந்துடுச்சு. இந்த தடவை அடிக்க விட மாட்டேன். அடித்தாலும் நான் இது பஞ்சை போட்டு அவனை அடிக்க போகிறேன். யார் யார் இருக்கான் பார்த்துக்கிறேன். என் டீம்மேட் வந்து 2 பிளாட்டினம், நான் ஒருத்தன், அவன் ஒருத்தன். நான் முன்னாடி போகணுமான்னு யோசிக்கிறேன். இந்த ஸ்கில் வந்துருப்பேன். நம்ம டீம்மேட் அடிச்சுப்பேன். யாரா டீம்மேட் அடிச்சிடாதரா. அவன் படும் பார்த்தேன், அடிக்க தப்பிச்சிட்டான். படம் நான் தூக்கி போடும். பார்க்கான் மேலே பட்டுச்சு. அவனுக்கு கீழே வந்துட்டான். அவனை அடித்தாலும் நான் அவனுமே அடிச்சிட்டேன். டீம்மேட்டே நம்மளை அடிக்கிறான் பார்த்தீங்களா, வெறியாகுது எனக்கு. நான் அவனுக்கு தொட கூட இல்லை, ஆக்ஷன் தான் பண்ணேன் உட்காந்து. அவன் கிட்டக்க போய் லைட்டாக பஞ்சு கொடுக்குற மாதிரி போனேன். ரிவே பண்ணான். இப்போ அவனை ரிவேவே பண்ண விட மாட்டேப்பா. இவனை போய் பஞ்ச் பண்ணிட்டு வருவோம். அவனும் வந்து மின்னல் போட்டால் நான் வந்து இது கொடுத்துட்டேன். பஞ்சு கொடுத்தோன்னே அவன் பண்ணிட்டான். நான் வந்து மின்னல் அடி வந்துட்டேன். சரிங்க, இது பனானா போட்டு பார்ப்போம். ஜஸ்ட் மிஸ். மின்னல் போடுவானா பார்ப்போம். ஐயோ நம்ம டீம்மேட் அடிச்சிட்டானே. ஐயோ அவன் தப்பாக நினச்சிட்டானோ. இது போடுவோம், ஷீல்டை போட்டுப்போம். இது ஜெயிச்சிட்டோம், குவாலிஃபை ஆச்சு. எல்லாருமே தோத்துட்டாங்க, நான் மட்டும்தான் இருந்தேனே. வந்துட்டு இருக்கான். நம்ம டீம்மேட் எல்லோரும் இருக்காங்க. ஸ்பாஞ்ச் பாப்லேருந்து ஒருத்தர் இருக்கான். இந்த முன்னாடி வந்து அந்த பபுள் வரான் பாருங்கள், அவன் என்ன. யாருக்குன்னா ஸ்பாஞ்ச் பாப் பிடிக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிக்கும், சின்ன வயசில் பார்த்துருக்கேண்ணா. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். வந்துட்டுருக்கு. பாப் டேஷ் வந்துடுச்சு. பஞ்ச் எவனாச்சும் கிட்ட வாங்களே, தூக்கி அடிக்கிற வாங்கிங்களா. எனக்கு கிட்ட வாங்க. என் பஞ்சு வேஸ்ட்டாக போகுதே. ஐயோ அவன் அடிக்கிறேன் பேருக்கு நானே அடிச்சுக்கிறேன். நான் அடிவுன்னு பார்க்குறேன், அடிச்சிட்டேன். பறக்க விடுவா. இப்போ பாருங்க, தப்பிச்சிட்டான். இந்த ஜாம்பி அடிப்போம். ஐயோ அவனுக்கு நம்ம டீமேட்டாக அடிக்கிறோமே. அவன் மைண்ட் வாஷ் என்ன இருக்குன்னு தெரியல. ஐயோ நானே அடிச்சு விழுது. ஐயோ இது தப்பிச்சிட்டான். தப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அவன் பட்டுருச்சு, பறந்துட்டான். அந்த பிரிக்கு நல்லா யூஸ் ஆகுது பாப் டேஷில். தப்பிச்சிட்டான். ஒரு மூணு ரெட்டு. தப்பிச்சுக்கிட்டே இருப்போம். ஷீல்டு போட்டுப்போம். ஷீல்டு தேவைப்படும் பாப் டேஷில் எப்பயும். ஐயோ போச்சு, தோத்துட்டோம். தேர்ட் ரவுண்டில் தோத்துட்டோம். செகண்ட் ரவுண்ட்லேயே தோத்துட்டோம். எல்லா டீம்மேட்டும் போயிட்டாங்க. நம்ம டீம்மேட் நல்ல டீம்மேட்டாக வர மாட்டாங்க நம்மளுக்கு மட்டும், ஏன்னு தெரில. இது தேர்ட் மேட்ச்சில் தோத்துட்டோம். ஃபோர்த் மேட்ச்சு விளாடுவோம்.
இருங்க. 4th மேட்ச் போவோம். 4th மேட்ச்க்குள்ள வந்தாச்சு. இந்த மேட்ச்சில் மட்டும் இந்த ஜெயிக்கலன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் வரேன்னா பார்ப்போம். செகண்ட் ரவுண்டுக்கு செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் வந்துட்டேன்னா நான் வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவேன். இல்லைனா வந்து இந்த வீடியோ இதோடு முடிச்சுப்பேன். நல்ல டீமெண்ட்டாக வரணும்னு வேண்டிக்கோங்க. பார்ப்போம். வருது ரிஷவர். நல்ல டீமெண்ட்டா. நான் எங்கே இருக்கேன்? 2 நைட்மேர். நான் ஒருத்தன், இன்னொருத்தன் இருந்தால் சைடில் ஒருத்தன் இருக்கான். யாருமே இல்லையா அவ்வளோவா? தாக்கு பிடிக்கிறேன் செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் உங்களுக்காக. அவன் அடிச்சிட்டேன். இன்னொருத்தனை அடிப்போமா? ஷீல்டு போட்டுப்போம். பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு வருவான். கொஞ்சம் அவனுக்கு கீழே தள்ளியாச்சு. 2 பேரும் கீழே தள்ளியாச்சு. 3வது இன்னொரு ஆளுக்கு கீழே தள்ளிட்டேன்னா எனக்கு இதை லைக் பண்ணணும். இன்னொருத்த வருவான். இந்த வரான் பாருங்க. அவனுக்கு கீழே தள்ளிட்டேன். லைக் போடுங்க. செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் வந்துட்டேன். பார்த்தீங்களா நான் பஞ்சு. எனக்கு பஞ்ச் இப்போ தான் யூஸ் பண்ண தெரியுது. வந்துட்டு இருக்கு. பாப் டேஷ் வருது. இது ஜெயிச்சிட்டேன்னா பார்ப்போம். ஜெயிச்சிருவேனா பார்ப்போம். ஜெயிப்பேனா பாப் டேஷ் வரைக்கும் போவேனா? பிளாக் டேஷ் இங்கே நிற்போம். இதுக்கு யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இதை வச்சுக்கோ. தப்பிட்டான். பறந்துட்டான். நேற்று நான் அந்த வீடியோவில் வந்து மீம்ஸ்னால் போட்டிருப்பேன். அது நல்லா இருந்துச்சா சொல்லுங்கள். இந்த வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள். நான் அடிச்சாச்சு. ஜஸ்ட் தப்பிச்சிட்டான். ப்ரீஃப் கேஸ் போடுறான் ஒருத்தன். ஷீல்டை போட்டுப்போம். புதுசாக ஏதோ எமௌண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு அந்த எமௌண்ட்டுன்னா கேன்சல் பண்ணுற எமௌண்ட்டு ஒரு வீடியோவில் பார்த்தேன்னா. தப்பிச்சிருங்க. நீங்கள் தப்பிச்சிருக்கணும். வருது. ஐயோ தோற்றுறணும். நான் மட்டும்தான் இருக்கேன். தப்பிச்சிடல. ஷீல்டை போட்டுப்போம். எப்போ நான் தோப்புன்னு தெரியல. சர்வே போட்டால் மட்டும் போகணும் எனக்கு. 2 வருது. சுற்றிட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. அப்படியே ஜம்ப் பண்ணிகிட்டே போவேன்னா. தண்ணி வர தண்ணி ஜம்ப் பண்ணிகிட்டே ஜஸ்ட் தப்பிச்சிட்டேன். ஷீல்டு போட்டேன். இத்தனை பாப் டேஷ் இருக்குது ரெட் கலரில். ஜஸ்ட் மிஸ். ஷீல்டு போட்டுப்போம். இன்னொருத்தர் நம்ம டீம். அவ்வளோதான். குவாலிஃபை. ஷீல்டை போட்டு ஜெயிச்சிட்டேன். ஐயோ என்னால் நம்ப முடியல. இவ்வளோ கடைசி வரைக்கும் வந்து ஜெயிச்சிட்டேன். பார்த்தீங்களா? இதாக இருக்கேன். கேடிவி கேம் ஜெயிச்சிட்டேன்னு. கடைசி இதில் அந்த போன வாட்டி நான் கிளச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த தடவை கிளச் பண்ண முடியுதான் பார்க்குறேன். அந்த டீமில் வந்து பிளாட்டினம் 2 மாஸ்டர் இருந்து அங்கே தோக்க முடியுதான் பார்ப்போம். தோக்கடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஐயோ தப்பிச்சிட்டான் பஞ்சிலேருந்து. நெக்ஸ்ட்டு ஐயோ நம்ம டீம்மேட் அடிச்சிருக்கேன். ஐயோ ப்ரீஃப் கேஸ் போட்டானே. அதெல்லாம் அமௌண்ட் யூஸ் பண்ண முடியாது. லேட் ஆகுமே. பாருங்க அவங்களுக்கு அமௌண்ட் போடுவாங்க. நம்ம பாருங்க. இது தப்பிச்சிட்டா. ஷீல்டு போட்டுப்போம். எங்கள் டீம்மேட் அடிக்கிறான் பாருங்க. நான் அவனை அடிக்க மாட்டேன். தப்பிச்சிட்டா. நம்ம டீம்மேட் அடிச்சுட்டு விளாண்டுருக்கேன். ஐயோ ரிவ்யூ பண்ணுவானான்னு தெரியலையே. ரிவ்யூ பண்ணாலே ரிவ்யூ தோற்றுருவானே. ஐயோ பஞ்சு வேறு வச்சுருக்காங்க. ரிவ்யூ பண்ணுவானான்னு தெரியலையே. அவங்களே யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க டீமில் ஃபுல்லாக இருக்காங்க. ரிவ்யூ பண்ணால் தான் நல்லது. நான் ரிவ்யூ பண்ணிட்டா நம்ம இன்னொரு 30 மினிட்டை பண்ணுவானான்னு தெரியல. ரிவ்யூ பண்ணிட்டேன் நம்மள.
இதை கிளச் பண்ணுவோம். வந்துட்டேன், பார்த்தீங்களா? பஞ்சு பஞ்சு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்க பஞ்சு கரெக்டாக நேரம் பார்த்து வைக்கிறான் பார்த்தீங்களா? நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். 5வது மேட்ச் இது. டாப் 10லன்னா இன்னும் இருக்கேன். டாப் 3க்குள்ளே வந்தால் கூட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பார்ப்போம், ஜாலிதான் பார்ப்போம். கிளச் பண்ண அது பார்த்தீங்களா எல்லோரும்? அந்த 3 பிளாக்லேயே கிளச் பண்ணேன், நல்லா இருந்துச்சு அதை பார்க்க. நான் முதல்ல 3 பிளாக்ல கிளச் பண்ணேன் சைடில். அது பேர் வந்து ஸ்லைட் கிளச். நம்ம ரஷ் லெவலில் கூட கிளச் பண்ணுவாங்க அப்பப்போ. எனக்கு கிளச் பண்ண தெரியாது ரஷ் லெவலில். என்ன 3 பேருமே ஒன்றா இருக்கான் பார்த்தீங்களா பின்னாடி? எப்படி கீழே வந்தா ஒருத்தன்? நம்ம டீம்மேட் வந்து பாட்ஸ் இருக்கான். பாட்டு அதாவது வந்து இந்த இவன் பஞ்சு கொடுறா வந்துடுமா? நைட்மேர் நம்மளுக்காக நைட்மேர் போட்டான் பார்த்தீங்களா? நிஞ்சா நைட்மேர் எமோஜி போட்டான். நானு தான் வச்சுக்கோ சார்ரா. நைட்மேர் எனக்காக போட்டான். தள்ளி இருக்கணும், அப்படி போயிடுவோம். என்ன பண்ண? நான் என்ன பண்ணனே தெரியல, டக்குனு கீழே வந்துருப்பேனா? ஜஸ்ட் மிஸ். ஐயோ, அவனை அடிக்கிற பேருக்கு நானும் கீழே வந்துட்டேன். ஜெயிச்சிட்டோம், இப்படியோ குவாலிஃபை ஆயாச்சு. இன்னும் யாரும் லைக் போடாமல் இருக்கீங்கன்னா லைக் போட்டு வந்துடுங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, நான் என்ன பண்ணனே தெரியல. கீழே உள்ளார மாதிரி போயிட்டு அப்படியே ஜெயிச்சிட்டு வந்துட்டேன். வந்தாச்சு. வந்துருச்சு. இது போடுவோம், பஞ்சு வைப்போம். தடவை வச்சுக்கூடா. இது பஞ்சு மிஸ் ஆகுது. நிறையா ஜெயிக்க பார்க்கணும். ஷீல்டை போட்டுப்போம். ஐயோ, நான் அந்த ரவுண்டுக்குள்ளே நிற்க மறந்துடுறேனே. கிட்ட வாங்கினேன், ஒன்றும் கிட்ட வாங்கினேன். ஜஸ்ட் மிஸ். இந்த தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே. ஷீல்டை போட்டுப்போம், இதுக்கும் தேவைப்படும். எங்கே இது ஓப்பன் ஆக போகுது தெரில. அவன் எங்கே நிற்போம்? அப்போ இங்கே நிற்கணும், அந்த ஓட்டக்குள்ளே கரெக்டாக நிற்கணும், அப்போ அடிக்காது. ஷீல்டை போட்டுப்போம். ஐயோ பனானா தூக்கி போடுறான். ஸ்லோ டவுன் பண்ணிகிட்டே இருக்கான். ஜஸ்ட்டும் குவாலிஃபை ஆச்சு. நம்ம டீம்மேட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு விளையாடுறாங்க நல்லாவே. பிளாக் டேஷ் வந்தாச்சு. பிளாக் டேஷ் முடிச்சாச்சு. பிளாக் டேஷ் விளையாட போகணும். இப்போ கரெக்டாக போகுது, லோடிங் வருது. இதுலேயாச்சும் ஜெயிக்க முடியுதான்னு பார்ப்போம். நான் வந்து பிசியில் விளையாடல, நான் ஃபோனில் தான் விளையாடுறேன். அப்படி சொல்லிட்டேன். ஃபோனில் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் வந்துகிட்ருக்கு. எல்லையாச்சும் ஜெயிக்க முடியுதான்னு பார்ப்போம். வருது. அங்கே 2 பேரும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அந்த எல்லோ பிளாக் ஒருத்தர் இருக்கான், அவன் என்கிட்ட இருந்தால் இருக்கான் பாருங்கள். என்னைய மாதிரி ஒருத்தன் பாட்ஸ். அதான் வந்து அந்த சார்ஜ் ஏற்றுற மாதிரி ஒருத்தர் இருப்பான். ஐயோ தப்பிச்சிட்டான். அவனை பஞ்ச் அடிச்சிடலாம். ஜஸ்ட் மிஸ். நான் கீழே வந்துடுவான் போல. இருங்க, அவனை போய் தள்ளிவிடும். ஐயோ தப்பிச்சிக்கிட்டே இருக்கான். பனானா போடவே இல்லை, டக்குன்னு போட முடியல. இன்னும் அடிக்கணும்னு எதிர்பார்த்து நான் அடிச்சிட்டேன் அவனை. அவனுக்கே பனானா போட்டுருவோம் போல. இப்போ நான் பனானா போட்டால் அவனோட பெருசாக வரும் எனக்கு. பனானா பாருங்க, பனானா அவனோட பெருசாக வருது எனக்கு. அவனை அடிச்சிட்டேன். லேசரில் போய் பட்டுட்டான். இன்னொருத்தரை அடிச்சிட்டேன். நம்ம டீம்மேட் அடிச்சிட்டேன். ஐயோ சாரா. எல்லாருமே கீழே வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒருத்தர் வருவானா? அவ்வளோதான், ஜெயிச்சிட்டோம். குவாலிஃபை ஆகிடுச்சு. இது 5th மேட்ச்லேயே ஃபிஃப்த்து மேட்ச்னால் ஜெயிச்சிருக்கோம். அதாவது 5th மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். எல்லாருக்கும் வந்து கொடுத்துப்போம். ஃப்ரெண்ட் லிஸ்ட் வச்சுப்போம். இன்வைட் கொடுத்துப்போம். 5th மேட்ச்லன்னா ஜெயிச்சிருக்கோம். ஏதான்னு பார்ப்போம். டாப் 10 இருக்கும். இன்னும் எவ்வளோ இருக்கணும் தெரியல.
டாப் 5 டாப் 3 அப்புறம் டாப் 3 வருது. இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா வந்து டாப் 5 போயிருவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வந்துட்டு இருக்கு ரஷ் அவர். வந்துட்டு இருக்கு. வருமா தெரியல. ரஷ்ஷர்னா ஜெயிக்கடா பார்ப்போம். நல்ல டீம்மேட்டாக வரதான் பார்ப்போம். நல்ல டீம்மேட்டா. அங்கே அந்த பின்னாடி இருக்க டீம் பாருங்களேன், 2 பேர் தான் இருக்காங்க. என்னன்னு தெரில. பிரான்ச் நம்ம டீம்மேட்டில் 2 பேருமே பிரான்ச். இன்னொருத்த வந்து பாட்டு. இது 3ஆக போச்சு பார்த்தீங்களா? இது தப்பிச்சிடணும். இங்கே நின்றுட்டா நம்மளும் அடிப்பாங்க. இங்கே ஒருத்தர் இருக்கான், அவன் அடிப்போமா பார்ப்போம். தப்பிச்சிட்டான், நம்ம அடிச்சிருவான் அவன். ஜிட்டு மிஸ்டே இது கீழே உண்டும். இன்னும் அந்த இவனாக இருக்கான். ரிவ்யூ பண்ணுவானான்னு தெரில. ரிவ்யூ பண்ணாதான் நல்லது. அவன் ப்ரீஃப் கேஸ் தூக்கி போட்டோடனே நான் வந்து கீழே வந்துட்டேன். அதே நேரத்தில் நான் இது போட்டேன், அது பேர் என்ன, அவன் ரிவ்யூ பண்ண போகிறான்டா. நீ போய் ரிவ்யூ பண்ணுறா. ரிவ்யூ பண்ணிட்டான். குவாலிஃபை மட்டும் ஆகுறா. இல்லை குவாலிஃபை ஆகும், இல்லை ரிவ்யூ பண்ணிடுறேன் எவனாச்சும் ஒருத்தனை. ஊப்ஸா ஏன் அப்படின்னேன், ஊப்ஸ்ன்னு சொல்கிறேன். வந்துடுவானா. குவாலிஃபை ஆயாச்சு. செகண்ட் ரவுண்டுக்கு வந்தாச்சு. செகண்ட் ரவுண்டுக்கு வந்தாச்சு. இந்த இருக்கேன் கேடி கேமர். எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க. நம்ம டீம் மட்டும் ஒன்றா இருக்க மாட்டாங்க. போயிட்டே இருக்கு. லீடர் போர்டு இன்னும் 10th இருக்கேன் நான். 3 இல்லைன்னா 1 வரைக்கும் வரணும். அப்படின்னா இந்த வீடியோ முடிக்க முடியும். வருது பாப் டஸ் மறுபடியும் வருது. எல்லோரும் சீக்கிரமாக தோத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். வருமா ஐயோ நான் ரவுண்டுக்குள்ளே விற்கவே விட மாட்டேறாங்க. பஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பஞ்சு இல்லைன்னா ஏதாவது தூக்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவனை பறக்க விட்டுட்ருக்கேன். நம்ம டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணணும்னு பார்த்தா அவனுக்கு ஒரு பஞ்சு கொடுத்துட்டேன். ஆனால் நம்ம டீம்மேட்டுக்கிட்டே வர மாட்டாங்க. போட்டு ஐயோ ரெட்டு வந்து அந்த ஷீல்டே தாண்டி அடிக்குது. ஜஸ்ட் மிஸ். ரெட்டு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது நம்மளை. ஐயோ ப்ளூவே அடிக்குது நம்மளைனா. சரி இது ஷீல்டு போட்டுப்போம். நம்ம டீம்மேட்டை வேறு ரிவ்யூ பண்ணோம். நான் ரிவ்யூ பண்ணேன். கீழே வந்துட்டேனே. ஃபஸ்ட்டு நான் தான் கீழே வந்தேன். இது 6th மேட்ச்சு. நாங்கள் 7th மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம். 7th மேட்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. என்ன லீடர் போர்டில் என்ன லீடர் போர்டில் இருக்கேன்னு தெரில. பார்ப்போம் இருங்க. இந்த மேட்ச் முடிஞ்சோடனே லீடர் போர்டை போய் செக் பண்ணுவோம். வருது வந்துக்கிட்டே இருக்கு. வந்துடுச்சு. நம்ம டீம்மேட் எல்லாருமே பாட்டுறேன் நேம். ஏன் பாட்டுன்னு சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா அவன் வந்து பிரான்ச் எதுவுமே இல்லை. பார்த்தீங்களா ஒரு இதே இல்லை. ஆனால் நல்லா தான் விளாட்றாங்க. பாட்ஸ் கூட ப்ரோ கூட அவ்வளோ விளாட மாட்டாங்க. நல்லாவே பாருங்களேன். பனானா தூக்கி போட்டு அவன் அடிவாங்க. பார்க்குறீங்களா? நான் சொல்கிறேன் ஏதாச்சும் வருவான்னு பாருங்க. இந்த பக்கம் போய் நம்ம டீம்னா எல்லாருமே பாட்டா இதை பாருங்கள். எல்லாருமே பின்னாடி ஃபுல்லாக பாட்டு. நம்பி அப்போ ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நான் ஜெயிச்சாச்சு. அவ்வளோதான். ஈஸி சப்பா மேட்ரு. ஜெயிச்சுட்டு போயிடலாம். எல்லோரும் அப்போ எல்லாருமே பாட்டுனா அப்போ ஈஸியாக ஜெயிச்சிடலாம். லீடர் போடணுன்னு ஏற்றுறேன். எல்லோரும் பாட்டாக வராங்க தெரில. சும்மா சர்வே மட்டும் பண்ணால் மட்டும் போகணும். ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நம்ம டீம்மேட்டையும் ஜெயிச்சு கொடுக்கலாம் பாட்ஸுக்கு. அப்போது ஷீல்டை போட்டுப்போம். சும்மா என்ன நிற்கிறோம். பறக்க விடுமா என்னாச்சு? 3 வந்துச்சு பார்த்தீங்களா? நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் எல்லாத்தையும்.
பஞ்ச் கூட இப்போ செகண்ட் லெவலில் ஆகிட்டேன். பஞ்ச் வச்சுக்கோ. வாட்ஸ்அப்பே அடிக்கிறேன்னு கேட்கக்கூடாது. சிலத்தில் இப்போ ஜஸ்ட் மிஸ் வாட்ச் கிட்ட அடிப்பாங்க வருங்களண்ணா. ஷீல்டு போட்டுக்கலாம். ஷீல்டு. ஐயோ நம்ம டீம்மேட்டை பறக்க விட்றேனே பாவமே. ஐயோ பாட்ஸ் வந்து அடிக்குது. நம்ம அடிக்கணும்னு பார்த்தா பாட்ஸ் வந்து அடிச்சு தெரியுது. தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஷீல்டு போட்டுப்போம். ஜஸ்ட் மிஸ் பஞ்ச் வச்சிருக்கனால தப்பிச்சிட்டேன்னா. ஐயோ அவன் மேலே படவேன்றது. ஐயோ கீழே வந்துட்டு தோத்துட்டோமா ஜெயிச்சிட்டோமா? ஆமாம் தோத்துட்டோம். வார்த்தைக்கிட்ட போய் தோத்துருக்கோமே. டாப் 10 இருக்கணும். இன்னும் ஜெயிச்சிருக்கணும். நான் ஒருத்தன் தோத்துட்டனால எல்லாருமே தோத்துட்டாங்க. ஐயோ முடியலையே. ஜெயிச்சிருக்கலாம். தோக்கடிக்கிட்டான். பாப்டாஸ் வருது. பாப்டாஸ் இல்லை ரஷ்வர். இந்த தடவை அதே மாதிரி வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பாட்ஸா வந்தா வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் யாராவது லைக் போடாமல் இருக்கீங்க லைக் போட்டு வந்துடுங்க. வந்துகிட்டு இருக்கு. ரஷ்வர் வந்துடுச்சு. என்ன 2 பேர் அதுக்குள்ளே கீழே வந்துட்டான்னு தெரில. என்னன்னு தெரில. பார்ப்போம். தப்பிச்சிட்டான். இந்த பக்கம் போயிடுவோம். ஷீல்டு போட்டுப்போம். நம்ம டீம்மேட் அடிச்சு தப்பிச்சிட்டான். இந்த பக்கம் அடிப்போம். மாஸ்டர் இங்கே அந்த பக்கம் போகிறேன். நம்மளும் அந்த பக்கம் போவோம். அவன் சூப்பர் பஞ்ச் வச்சுருக்கான். நான் அவனை போய் அடிக்க விட மாட்டேன். நம்ம டீம்மேட் அடித்தான். நான் ஜெயிச்சிட்டோம். ஆனால் குவாலிஃபை ஆகிட்டோம். 3 பேருமே தோத்துட்டாங்க நம்ம டீம்மேட். பார்த்தீங்களா அதை? நான் இப்போ கவனிக்கிறேன் அதை. 31. ஓ 31 என்ன 32 இல்லையா? இன்னும் நம்ம டீம்மேட் அடித்தவனு இருக்கான். அவனை அடிக்காமல் போக மாட்டேன்னு எனக்கு. ஜெயிச்சே ஆகணும் இந்த தடவை. வந்துகிட்டு இருக்கு. பாப்டாஷ்னா பாப்டாஷ். ஏன் பாப்டாஷ்னு பேர் வச்சான்னு தெரியல. பாப்ஸு டேஷ் எப்படி வரும்? இடிச்சு போகிறதுனால அதான் பாப்டாஷ் மேலே போட்டிருப்பாருங்க. இங்கே நிற்போம். ஹோட்டலே இந்த ரவுண்டில் நிற்போம். பஞ்சு வச்சுக்கூடா. என்கிட்டே பஞ்ச் பண்ணிட்டான். அவன் இது பண்ணான். அதுக்கு ஷீல்டு போட்டுப்போம். அவன் ஆர்டின் கொடுத்தான். போடா பறந்து. அவன் நம்ம எலும்பு கூட அடிச்சாச்சு. ஷீல்டு போட்டுப்போம். எல்லோரும் என்னென்னமோ போட்டு விளாட்றாங்க. ஐயோ கீழே வந்துருப்பேன். பாப்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஷீல்டு போட்டுப்போம். டீம்மேட் அடிக்கிறான் பாருங்க. ஐயோ இவன் வேற மாற்றி சண்டை போடுறாங்களே. ஷீல்டு போட்டுப்போம். ஷீல்டு போட்டுக்கலான்னு பார்த்தா ஷீல்டு போட்டுப்போம். போடாங்கிட்டு ஷீல்டை போட்டுக்கலாம். 3 இடத்துக்கும் வந்துச்சா? ஐயோ ஷீல்டு. யாரும் ஒருத்தர் தோக்கணும். ஐயோ கீழே வந்துட்டேன். கீழே வந்துட்டோம். ஜெயிச்சோமா தோத்தோமா? தோத்துட்டோம். இது எத்தனாவது மேட்ச்னு தெரில. நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டாப் 10லனா இருக்கணும். டாப் 5 ஆச்சும் வருவோம் இன்றைக்கி. இது வந்து பார்ட் 1 லீடர் போர்டில் ஏற்றுறது. டாப் 5 ஆச்சும் வருவோம் பார்ப்போம். வந்துகிட்டு இருக்கு. ஐயோ இந்த ஜெயிக்க முடியுதான்னு பார்ப்போம். 3rd ரவுண்டுக்கு வரையும் வந்து ஜெயிக்க முடியுதான்னு பார்ப்போம். வந்துடுச்சு நம்ம டீம். ஓகே நம்ம டீம் எல்லாருமே ப்ரோனா.
நான் பாட்டில் ஊற்றிக்கிறேன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா கீழே வந்து சும்மா போய் அவனை லைட்டாக பஞ்சு கொடுக்க போனானா அதுக்கு அடிச்சிட்டான். போடா போடா நிற்கிறான் அப்படியே எந்த போகிறான். ஓ கடைசி வரைக்கும் நிற்கிறானா? அந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணுறான். இவனா ரிவ்யூ பண்ணும். இவனும் ஆகணும்னா இந்த நைட் மேர் இவன் ஒரு நைட் மேர் ரிவ்யூ பண்ணால் தான் நல்லது. எங்கே அந்த ரவுண்டே வருது இல்லை இப்போ. அவனும் எலிமினேட் ஆகிட்டான். இவன் மட்டும் தான் இருக்கான். வந்துட்டுருக்கு. அவன் அடிச்சிட்டான். சூப்பர் பஞ்ச் வச்சுருக்காங்க. அவனுக்கு வந்துட்டு அவ்வளோதான் ஜெயிச்சிட்டோம். ரிவ்யூ பண்ணுறா அங்கே போய்ட்டு ரிவ்யூ பண்ணு. அவங்க ரிவ்யூ பண்ணுவானான்னு தெரியல. ரிவ்யூ பண்ணுறா. ஜெயிச்சிட்டான். அதுக்குள்ளே நம்ம டீம் நல்லானே விளாட்றான். இதாக இருக்கேன். என் பக்கத்தில் என்ன இருக்கான்? என்ன மூட்டை வச்சுருக்கான்னு பார்ப்போம். ஓ அந்த இது அப்புறம் வந்து நான் இன்னொரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அது பேர் என்னென்னா வந்து நான் என்னென்ன கலெக்ஷன் வச்சுருக்கேன்னு காமிக்கிறதுக்கு எமௌண்ட்டு அந்த எல்லாத்தையும் காமிக்கிற மாதிரி. சொல்லுங்கள், வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். வேணும்னு எஸ்ன்னு சொல்லுங்கள். வேணான்னா சொல்லுங்கள். என்னோன்னு சொல்லுங்கள். அவன் டீமெட் அடித்தான். நான் அவனை போய் அடிக்க முடியும். என்ன எங்கேயோ பார்த்துருக்கேனே. என்ன நம்ம டீமெட் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா. இது தெரியாமல் அடிச்சிட்டேனே. அவன் எதிர் டீமுக்கு வந்தான்னு நினைக்கிறேன். நான் போன வாட்டி விளாடும் போது நம்ம டீமெட்டை தெரிவு பண்ணிப்போம். ஐயோ வந்துட்டுருக்கேன். கீழே வந்துருப்பேன். கீழே போயிட்டுருக்கு. ஜெயிப்போமா? இதை தோத்துட்டேன்னா வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஐயோ நம்ம டீமெட்டில் நான் ஒருத்தனா இருக்கானா? நான் இன்னொருத்தன் அங்கேனா இருக்கான். அவன் தோத்துட்டான். நான் பண்ணா இருக்கேன். ஜெயிச்சிட்டேன். 3rd ரவுண்டுக்கு வந்தாச்சு. இதில் ஜெயிச்சிட்டேன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த 3rd ரவுண்டோட ஜெயிக்க முடியுதான்னு பார்ப்போம். அது வந்துட்டுருக்கு. வந்துடுச்சு. விட்டு கொடுத்துருவோமா? இல்லை வேணாம். பிரான்ச்சில் என்ன இருக்கான்? ஜெயிச்சே ஆகணும். அவனை பஞ்சு நான் எப்படி பஞ்சு கொடுத்தேனே தெரில. பஞ்சு கொடுப்பேன். ஐயோ தெரியும். தப்பிச்சிட்டேனே. நம்ம டீமெட் அடிச்சிருப்பேன். தப்பிச்சிட்டான். நம்ம ஜம்ப் பண்ணி கொடுக்கக்கூடாது. நான் கிட்டக்க இருந்தே கொடுத்துருக்கணும். வச்சுக்கூடா. தோத்துட்டான். ஜெல்லி தோத்துட்டான். அமௌண்ட் போடுறேன். பஞ்சு வச்சுக்கிறேன். வச்சுக்கூடா பஞ்சை. அவன் டீமெட் ஜெல்லி எரிவு பண்ணிட்டான். அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறான். தப்பிச்சுப்போம். கீழே வந்துட்டேன். அவனை தோத்துட்டான். இவன் மட்டும்தான் இருக்கான். நான் ஜெயிச்சிட்டானு நல்லது. அங்கே டீமெட் 2 பேர் இருக்காங்க. ஜெயிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஜெல்லி இருக்கான். ஜெல்லி வந்து இவன் வச்சுருக்கான். மின்னல் வச்சுருக்கான். ஜெயிக்க முடியுதான்னு பார்ப்போம். ரிவ்யூ பண்ணலாம். ஆனால் அந்த ரவுண்டு வர மாட்டேங்குது. வந்துருச்சு. போய் ரிவ்யூ பண்ணலாம். தோத்துருவான்னு நினைக்கிறேன். இதில் பார்ப்போம். போச்சு. தோத்துட்டான். அவ்வளோதான் முடிஞ்சு.